ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்ன, ஆர்டிகல்ஸ். இங்கிலீஷ் கிராமர் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் சொல்லக்கூடிய ஏ அண்ட் அன் அதோடைய யூசேஜ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட. ஓகேவா, ட பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட இஸ் த டெஃபினட் ஆர்டிக்கல். தே அப்படின்றது என்னன்னா டெஃபினட் ஆர்டிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு. ஓகேவா, டெஃபினட் ஆர்டிக்கல். இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, டெஃபினட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் நவுனை டினோட் பண்ணுறது தான், மென்ஷன் பண்ணுறது தான் டெஃபினட் ஆர்டிக்கல் நம்மள சொல்கிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரீடிங் த புக். நான் அந்த புக்கை படித்து கொண்டிருக்கிறேன். இப்போது ட அப்படின்றது புக்குக்கு பிஃபோராக வந்திருக்கு. இந்த டே டெஃபினட்டாக சொல்லியிருக்கு, நான் அந்த புக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்கிறதெல்லாம் டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ என்னோடய யூசேஜ் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ட எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா, a particular person or things. A particular person or things. இந்த பர்டிகுலர் பர்சனோ ஒரு திங்ஸோ மென்ஷன் பண்ணும்போது ட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள், I saw the house. I saw the house which you had described. In the sentence, the refer to the house. வீட்டை நான் பார்த்தேன், நீங்கள் சொன்ன ரிசீவ் பண்ண அந்த வீட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற சா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, இப்போது த ஹவுஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு, எ காமன் நேம் வென் இட் ரெப்ரசன்ட் த ஹோல் கிளாஸ். ஸோ காமன் நேம் ஒரு குரூப்போ மென்ஷன் பண்ணும்போது அந்த டைம் யூஸ் டு த பீகாக் இஸ் த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல பீகாக் இஸ் ஒரு காமன் நேம், அது பேர்டோட நேம். ஓகேவா, இந்த நேஷ்னல் பேர்டு காமன் பேர்டு என்ற ஒரு நாட்டுடைய பறவை என்ன அப்படின்னு கேட்குறப்போ த யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த யூனிக் திங்ஸ். உலகளாவே காமனாக வரக்கூடிய யூனிக் திங்ஸை மென்ஷன் பண்ணும்போது பிஃபோர் த யூஸ் டு த எட். எட் இஸ் ஏ யூனிக் திங், அதாவது காமனாக வரக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா, த டைம் யூஸ் டு த ஸ்கை. நெக்ஸ்ட்டு, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். த டாலஸ்ட் பில்டிங், த டாலஸ்ட் பாய், இது போல் டாலஸ்ட், கிரேட்டஸ்ட் பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணுவோம். வித் வேர்ட்ஸ் லைக் ஃபஸ்ட்டு, டேல், லாஸ்ட், நெக்ஸ்ட், ஒன்லி, சேம், இது மாதிரி வேர்ட்ஸ் வரும் பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணுவோம். த ஃபஸ்ட் ரோ, த சேம் புக், இது மாதிரி வரும்போது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிவர்ஸ் நேமோ சி நேம் ஓஷன் நேம் வரும்போது பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். த ரெட் சி, த பிரம்மபுத்ரா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மவுண்டன் ரேஞ்சஸ் மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். த ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு, ட்ரெயின் நேமோ ஷிப்போட நேமோ ஏரோப்ளைன்ஸ் நேம் வரும்போது யூஸ் பண்ணுவோம். த பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஓகேவா, அதே த சப்டாட்ரி எக்ஸ்பிரஸ், இது போல் டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணும்போது யூஸ் டு த எர்த், ஈஸ்ட், த வெஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒமிஷன், எந்தெந்த பிளேஸில் நம்ம ஆர்டிகல்ஸ் ஒமிட் பண்ணுவோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, பிஃபோர் நேம் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், பிஃபோர்
நேம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஜென்ரல் சென்ஸில் கூட அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை மென்ஷன் பண்ணும்போது பிஃபோர் நாட் யூஸ் ஆர்டிக்கல். எக்ஸாம்பிள், சுகர் இஸ் ஸ்வீட். இந்த சப்ஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணும்போதோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஸ்வீட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு உணர்வு பூர்வமாக ரியலைஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்வீட் பிஃபோர் த யூஸ் பண்ணல. ஓகேவா? காமன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பிஃபோராக நம்ம வந்து யூஸ் பண்ணல, ஆர்டிகல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அது சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மோஸ்ட் ப்ராப்பர் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன் பிஃபோர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், India is density populated. Density populated. இப்போ இந்தியா இஸ் அ ப்ராப்பர் நவுன் தானே, அது பிஃபோர் எந்த விட ஆர்டிக்கிள் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லாங்குவேஜ் பிஃபோராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிஃபோர் லாங்குவேஜ், இந்த இங்கிலீஷ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கிலீஷ் சொல்லிட்டோம். எக்ஸாம்பிள், ஐ லைக் இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ் இஸ் ஏ லாங்குவேஜ், ஆனால் பிஃபோர் எந்த விதமான ஆர்டிக்கிள் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். நம்ம ரிலேஷன்ஸ் சொல்லும்போது நேம் ஆஃப் ரிலேஷன் நேம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஆர்டிகிள்ஸ், எந்த விதமான ஆர்டிகிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபாதர் has gone to play golf. Father has gone to play golf. The father is a relation or relative வருது. ஸோ தட் பிஃபோர் நம்ம எந்த ஆர்டிகல்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட், நேம் ஆஃப் மீல்ஸ். ஒரு மீல்ஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது எந்த விதமான ஆர்டிகல்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், டின்னர் has been served. Dinner is a ஒரு meals ஒரு name, so before and no articles. ஓகேவா? நெக்ஸ்ட், plural nouns when they denote class. plural nouns for எந்த நம்ம ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள், children have impressionable minds. minds. ஓகேவா? இப்போ லிசன், சில்ட்ரன் இஸ் ஏ ப்ளூரல் நவுன். சைல்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் பிஃபோர் எந்த விதமான ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? அதேபோல் பிஃபோர் அந்த டேஸு, மந்த்ஸு, சீசன் மென்ஷன் பண்ணும்போது எந்த விதமான ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். நேம் ஆஃப்
days, months and season. இது வரும்போது எந்த விதமான ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். மண்டே is the first working day of the week. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், நம்ம ரேங்க் வர்றது. ஓகே, அப்புறம் டே யூஸ் பண்ணணும். ஆனால் மண்டே ஈஸியே ஒரு நவுன், அதாவது டே, மந்த்து இந்த மாதிரி வர்றதுனால இங்கே பிஃபோர் எந்த விதமான ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? இது மாதிரி இருக்கும்போது ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ப்ராப்பர் நவுன்லேயும் சரி, அன்கவுண்டபிள் நவுன்லேயும் சம் ஆஃப் இதில் வந்து த யூஸ் பண்ணுவோம் பர்டிகுலர் சென்ஸை மென்ஷன் பண்ணும்போது. அதை பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸப்ஷன்ஸு சம் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம் வாங்க. Some uncountable nouns வரும்போது ஒரு பர்டிகுலர் சென்ஸை மென்ஷன் பண்ணும்போது அந்த பிளேஸ் யூஸ் டு த அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக த பியூட்டி ஆஃப் சிண்ட்ரெல்லா attracted the prince. சிண்ட்ரெல்லா பியூட்டி வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பியூட்டி இஸ் என்னது, ஒரு பர்டிகுலர் சென்ஸு. பியூட்டி அன்கவுண்டபிள் நவுன்னு வர்றது. ஸோ சென்ஸை மென்ஷன் பண்ணுறது த வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி எக்ஸப்ஷனாக சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இல்லை செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் நவுன். இந்த ப்ராப்பர் நவுன் மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல இஃப் வி வாண்ட் டு அட்டாச் த ஸ்பெஷல் மீனிங் ஆஃப் தம், ஒரு ஸ்பெஷல் மீனிங்காக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது த வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ரஜினிகாந்த் இஸ் த Amitabh Bachchan of the southern film industry. இந்த சவுத்தன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் தான் அமிதாப் பச்சன் ஆஃப் சவுத் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல நல்லா பாருங்கள். ரஜினிகாந்த் அப்படின்றது ப்ராப்பர் நவுன், அமிதாப் பச்சனும் ப்ராப்பர் நவுன். பட் இந்த இடத்துல ஸ்பெஷல் மீனிங் எதை மென்ஷன் பண்ணுறதுனால இந்த இடத்துல த யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுமோ அதை வந்து நீங்கள் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் சொன்னீங்கன்னா, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வீடியோஸ் ரெடி பண்ணுறோம். ஓகேவா? இல்லைனா டவுட் இருந்தால் நம்முடைய டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா?
இதுக்கான எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.